ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். தேசிய வாக்காளர் தினம், சிறந்த தேர்தல் அதிகாரிகளுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிப்பு. காரைக்காலில் தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு பேரணி, மத்திய அமைச்சர் கவர்னர் தொடங்கி வைப்பு. லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் புதுவையில் அமைதி பேரணி, ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கி வைப்பு. திண்டிவனத்தில் அடுத்தடுத்து கார்கள் மோதி விபத்து, 4 பேர் படுகாயம். இனி விரிவான செய்திகள். தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி சிறந்த தேர்தல் அதிகாரிகளுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டதா. இந்திய தேர்தல் ஆணையம் இளம் வாக்காளர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தும் நோக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் தினத்தை கொண்டாடி வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் 16வது வாக்காளர் தின விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. துணை தலைமை தேர்தல் அதிகாரி தில்லைவேல் வரவேற்புரையாற்றினார். மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தலைமை தாங்கி முதன்முறை வாக்காளர்களுக்கு புகைப்பட வாக்காளர் அட்டையை வழங்கினார். சிறந்த தேர்தல் அதிகாரிகளுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டினார். நடமாடும் வாக்குச்சாவடி வாகனத்தை அவர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், துணை தலைமை தேர்தல் அதிகாரி கந்தசாமி, துணை தலைமை தேர்தல் அதிகாரி ஆதர்ஷ், சப் கலெக்டர் குமரன், கவிதா ரதி, நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் நடைபெற்ற தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு பேரணியை மத்திய அமைச்சர் மற்றும் கவர்னர் தொடங்கி வைத்தனர். காரைக்காலில் தேசிய வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கொட்டும் மழையிலும் மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்பு, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா சைக்கிள் ஓட்டி இதனை தொடங்கி வைத்தார். விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியில் கல்லூரி மாணவ மாணவியர் திரளாக கலந்து கொண்டனர். ஜனநாயகத்தின் வாக்களிப்பின் அவசியம், புதிய வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக கடமை என வாக்களித்து மகிழ வேண்டும், தங்களது பிரதிநிதித்துவத்தை நிறைவேற்றுவது, வாக்களிப்பது என்பது அனைவரது கடமையாக உள்ளது என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதா. இந்த பேரணி காரைக்கால் முக்கிய வீதிகள் வழியாக பேருந்து நிலையம், காமராஜர் வீதி, பாரதியார் வீதி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று மீண்டும் அண்ணா கலைக்கல்லூரி வந்தடைந்தது. புதுவை மாநில கவர்னர் கைலாஷ்நாதன் விழாவில் கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது அவர், சைக்கிள் பேரணி என்பது உற்சாகத்தை, உடலுக்கும் நன்மை தருவதாகவும், அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பேரணியில் கலந்து கொள்வது மகிழ்வையும், வாக்காளர் தினத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறுவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சைக்கிள் பேரணியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், திருமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நம் நாட்டின் ஜனநாயக மரபுகளையும் சுதந்திரமான, நியாயமான மற்றும் அமைதியான, சாதி, வகுப்பு, மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் இன்றியும் வாக்களிப்போம் என்று and to vote in every election fearlessly and without. லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் புதுவையில் நடைபெற்ற அமைதி பேரணியை அதன் நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கி வைத்தார். புதுவை காமராஜர் நகர் தொகுதி ரெயின்போ நகர் பூங்காவில் இருந்து லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு அமைதி பேரணி நடைபெற்றதா. இந்த பேரணியை லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கி வைத்தார். அண்ணா சாலை, மகாத்மா காந்தி சாலை வழியாக 3 கிலோமீட்டர் தூரம் பயணித்து காமராஜர் மணிமண்டபத்தில் இந்த பேரணி நிறைவு பெற்றது. பேரணியில் மொழிப்போர் தியாகிகளுக்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி மரியாதை செலுத்தப்பட்டது. கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், 1965ஆம் ஆண்டு மொழிப்போரில் நடைபெற்ற காலத்தில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக காங்கிரஸ் இருந்து வந்ததாகவும், மத்தியில் இந்தி எதிர்ப்பை கொண்டு வந்ததும் காங்கிரஸ் அரசுதான் என்றார். அன்று அந்த மொழிப்போர் வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்பட்டு வருவதாகவும், அந்த மறைக்கப்பட்ட உண்மைகளை மக்களிடம் எடுத்து சொல்லும் நோக்குடன் தான் இந்த அமைதி பேரணி நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்திய ராணுவத்தை வச்சே 400க்கும் மேற்பட்ட போராளிகளை கொண்டு குவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மறைக்கப்பட்டனால இன்றைக்கி இதை வெளில எடுத்து சொல்லும் விதமாகவும், இதை மக்களுக்கு இந்த அவேர்னஸ், ஏன்னா நான் 88 தான் பிறந்தேன். இந்த மொழி போராட்டம்லாம் பார்த்தா 1937 ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தீவிரமானது 1965 ரொம்ப தீவிரமாயிருக்கு. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு உண்மையாகவே அந்த டைம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாத ஒரு ஹிஸ்ட்ரி. இப்போ இதெல்லாம் நம்ம வெளில படித்து
பார்க்கும்போது தான் இதோட டெப்த்தோ இதோட ஆழம் எவ்வளோன்னு தெரியுது. ஸோ அதுக்காக அவங்களுக்காக அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்து செஞ்சுருக்கோம். திண்டிவனத்தில் கார்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானதில் 4 பேர் படுகாயமடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த ரெட்டனின் நாகத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவர் தனது காரில் மூதாட்டி உள்ளிட்ட 4 பேருடன் சென்னை நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளார். திண்டிவனம் அடுத்த ஜக்கம்பேட்டை நீதிமன்ற வளாகம் அருகே மேம்பால பணி நடைபெற்று வருவதால் பக்கவாட்டில் சர்வீஸ் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த சர்வீஸ் சாலை அருகே வந்தபோது காருக்கு பின்னால் சென்னையை நோக்கி சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து திடீரென்று இடதுபுறம் திரும்பியுள்ளது. இதனால் ஆம்னி பேருந்தையொட்டி வந்து கொண்டிருந்த மற்றொரு காரின் ஓட்டுநர் உடனடியாக இடதுபுறம் திருப்பியுள்ளார். அப்போது லேசான மழை பெய்ததால் நிலை தடுமாறிய அந்த கார் முன்னால் சென்று கொண்டிருந்த காரின் பின்பக்கத்தில் மோதி வலதுபுறம் சென்று கொண்டிருந்த லாரியின் நடுவில் சொருகி நின்றது. இந்த விபத்தில் காரை ஓட்டி வந்த சுரேஷ் மற்றும் அதில் வந்த மூதாட்டி உள்ளிட்ட 4 பேர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். காரில் புகை வந்ததால் அங்கிருந்த அனைவரும் பதட்டம் அடைந்தனர். இந்த விபத்தால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதா. இந்த போக்குவரத்து நெரிசலில் அடுத்தடுத்த வாகனங்கள் சடன் பிரேக் போட்டதால் 5க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமடைந்தன. இந்த விபத்தால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பெண் காவலரிடம் ஆபாசமாக நடந்து கொண்டதாக கூறப்படும் வழக்கில் இருந்து IRBN துணை கமாண்டன்ட் விடுவிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா வைரஸ் பரவலின் இருந்தபோது பாதிக்கப்பட்ட பகுதியில் காவலர்கள் முதல் அதிகாரிகள் வரை ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது IRBN துணை கமாண்டன்ட் சுபாஷ் என்பவருக்கு கொரோனா பாதுகாப்பு பணி திருப்புவனை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் ஒதுக்கப்பட்டிருந்தது. அப்போது திருப்புவனை காவல் நிலையத்தில் பணியில் இருந்த பெண் காவலரிடம் சுபாஷ் ஆபாசமாக நடந்து கொண்டதாக கூறி 4 பிரிவின் கீழ் திருப்புவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். பின்னர் இந்த வழக்கு DGP உத்தரவின் பேரில் CBCIDக்கு மாற்றப்பட்டு அவர் மீது நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கானது புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இதில் சம்பந்தப்பட்ட பெண் காவலர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய உத்தரவிட்ட அப்போதைய மேற்கு காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன், FIR பதிவு செய்த ஆய்வாளர் கணேசன், CBCID காவல் கண்காணிப்பாளர் மகேஷ்குமார் பன்வால் உள்ளிட்ட 9 பேர் சாட்சிகளாக விசாரிக்கப்பட்டனர். வழக்கு விசாரணையின் முடிவில் அரசு தரப்பில் காவல் அதிகாரி சுபாஷ் மீதான குற்றத்தை நிரூபிக்க போதுமான ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை. மேலும் சிமிதா IAS தலைமையிலான உள்புகார் குழுவின் விசாரணையிலும் போலீஸ் அதிகாரி சுபாஷ் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை மற்றும் கொரோனாவின் போது கைது செய்வது கட்டாயமாக்கப்படவில்லை உள்ளிட்ட காரணங்களை நீதிமன்றம் கருத்தில் எடுத்துக்கொண்டது. அதன் அடிப்படையில் IRBN துணை கமாண்டன்ட் சுபாஷ் இந்த வழக்கில் இருந்து விடுவித்து நீதிபதி சிவகுமார் உத்தரவிட்டுள்ளார். பொய் வழக்கால் தனக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கும் பதவி உயர்வு தடைக்கு காரணமாக இருந்ததாக கூறி 5 கோடி நஷ்ட ஈடு கேட்டு தற்போதைய காவல் பயிற்சி பள்ளி காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதனுக்கு தனது வழக்கறிஞர் மூலம் சுபாஷ் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். சின்மயா மிஷன் சார்பில் சமஷ்ட மகா காயத்ரி ஹோமம் நடைபெற்றதா. சின்மயா மிஷன் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் சமஷ்டி மகா காயத்ரி ஹோமம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 17வது முறையாக சமஷ்டி மகா காயத்ரி மற்றும் ஹனுமன் ஹோமம் நடைபெற்றது. கிருஷ்ணா நகர் மெயின் ரோடு 17வது குறுக்கு தெருவில் அமைந்துள்ள சின்மயா சூரியன் திருக்கோவிலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். 75வது ஆண்டை முன்னிட்டு சின்மயா அமிர்த மகோத்சவம் உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரியிலும் அந்த மகோத்சவத்தை கொண்டாடும் விதமாக இந்த ஆண்டு ஹனுமன் சாலிசா ஹோமம் சேர்க்கப்பட்டுள்ளது. மகா ஹோமத்திற்கான பூர்வாங்க பூஜை காலை 5:30 மணி அளவில் தொடங்கப்பட்டது. 16 ஹோம குண்டலங்களில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை அவரவர் நலனுக்காக அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட 15 நிமிட நேர யாகத்தில் 108 முறை ஆசிரியிட்டு கலந்து கொண்டனர். நாள் முழுக்க நடைபெறும் நிகழ்ச்சியில் சுமார் 3 லட்சத்திற்கும் மேலாக ஜபிக்கப்படும் காயத்ரி மந்திரங்கள் மற்றும் 15க்கும் மேலாக ஹனுமான் சாலிசா ஜபம் ஜபிக்கப்பட்டதில் தகதகக்கும் சூரியனை குளிர்வித்தது என்பது ஐயமில்லை. இது தவிர நாள் முழுவதும் பிரசாதம் மற்றும் அன்னதானமும் விநியோகிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சின்மயா மிஷன் புதுச்சேரி ஆச்சாரியா சுவாமினி அம்மா சம்ர பிரதிஷ்டானந்தா வழிகாட்டுதலோடு ஒருங்கிணைப்பாளராக முரளிதரன், சின்மயா மிஷனின் புதுச்சேரி தலைவர் மற்றும் ராம்சில் உரிமையாளர் நடராஜன், சின்மயா மிஷன் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். யுவராஜ் மற்றும் சரண்யா சைதன்யா ஆகியோரும் வருகை தந்திருந்தனர். धियो यो न प्रचोदयात्
प्रचोदयात् स्वाहा नमो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् स्वाहा नमो देवस्य धीमहि. குடியரசு தின விழாவை முன்னிட்டு தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், விடுதலை பெற்ற இந்திய திருநாட்டை தொலைநோக்கு பார்வை கொண்ட நமது தலைவர்கள் ஒற்றுமை, தியாகம் மற்றும் வலுவான கொள்கைகள் மூலம் இறையாண்மை கொண்ட குடியரசாக உருவாக்கியதாகவும், ஜனநாயக விழுமியங்கள், சட்டத்தின் ஆட்சி மற்றும் பன்முகத்தன்மைக்கு மரியாதை ஆகியவற்றின் அடிப்படையில் வலுவான மற்றும் ஒன்றுபட்ட இந்தியாவிற்கு அடித்தளம் அமைத்ததாகவும் தெரிவித்துள்ளார். அவர்கள் அமைத்துக் கொடுத்த அடித்தளங்கள் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக நாம் நிமிர்ந்து நிற்பதாகவும், நாட்டிற்காக அர்ப்பணிப்பு உணர்வோடு பாடுபட்ட விடுதலை போராட்ட தியாகிகள் மற்றும் அரசியலமைப்பை வடிவமைத்த தலைவர்களின் தியாகங்களையும் இந்த தருணத்தில் நன்றியுடன் நினைவு கூற வேண்டியது நமது கடமை என்றும் தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், பாரத நாட்டின் குடியரசு தினத்தை கொண்டாடும் புதுச்சேரி மாநில மக்களுக்கு நெஞ்சார்ந்த குடியரசு தின வாழ்த்துக்கள் என்றும், சுதந்திர காற்றை சுவாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளையும் தேச தலைவர்களையும் இந்நாளில் நினைவில் கொள்வோம் என்றும் தெரிவித்துள்ளார். அவர்களது தியாகத்தை போற்ற வேண்டும் என்றும், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்வதாகவும், ஜாதி, மதம், இனம், மொழி என பல வேறுபாடுகள் இருந்தாலும் அனைவரும் இந்தியர் என்ற ஒற்றுமையோடு பெற்ற சுதந்திரத்தையும் இறையாண்மையும் பேணி காப்போம் என்று இந்நாளில் உறுதியேற்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அமைச்சர் லட்சுமி நாராயணன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்த குடியரசு தினத்தின் 76வது ஆண்டு விழாவினை முன்னிட்டு அனைத்து மக்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நமது அரசியலமைப்பின் அடிப்படையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் உயரிய கோட்பாடுகளை பின்பற்றி ஒற்றுமை மற்றும் ஒழுக்கத்துடன் முன்னேறி வரும் இந்திய நாடு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக திகழ்வதாகவும், முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் மூலம் பொதுப்பணித்துறையின் வாயிலாக குடிநீர், சாலை, கட்டிடம், அடித்தள வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், மக்கள் நலன் காக்கும் இந்த பணிகளில் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கி நாட்டின் வளர்ச்சிக்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். குடியரசு தின விழாவையொட்டி புதுவையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் குடியரசு தின விழா நாளை கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரி கடற்கரை காந்தி திடல் அருகே நடைபெறும் விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியேற்றி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். அலங்கார வண்டிகள், ஊர்வலம், கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. பின்னர் வீரதீர செயல் புரிந்தோருக்கு விருதுகளை கவர்னர் வழங்குகிறார். குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சட்டமன்றம், கவர்னர் மாளிகை, தலைமை செயலகம், பாரதி பூங்கா உள்ளிட்ட அனைத்து அரசு கட்டிடங்களையும் வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு ஜொலிக்கிறது. தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநில எல்லைகளில் வாகன தணிக்கையில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக புதிய பேருந்து நிலையம், ரயில் நிலையம், வணிக வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் சாதாரண உடைகளில் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுவையில் 2 நாட்களுக்கு மழை தொடர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கடலோர தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும், உள் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி புதுவையில் காலை முதலே மழை விட்டு விட்டு பெய்து வருகிறது. குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆயினும் மழை விட்டு விட்டு பெய்து வருவதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். இந்நிலையில் புதுச்சேரியில் 2 நாட்களுக்கு மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்னும் 2 நாட்கள் மழை தொடர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 14,540 ரூபாய். 1 சவரன் தங்கம் 1,16,320 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 3,520 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தேசிய வாக்காளர் தினம், சிறந்த தேர்தல் அதிகாரிகளுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிப்பு. காரைக்காலில் தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு பேரணி மத்திய அமைச்சர், கவர்னர் தொடங்கி வைப்பு. லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் புதுவையில் அமைதி பேரணி ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கி வைப்பு. திண்டிவனத்தில் அடுத்தடுத்து கார்கள் மோதி விபத்து, 4 பேர் படுகாயம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.